ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைய டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா போன விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான். போன விலாக் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். போன விலாகில் பார்த்தீங்கன்னா முகூர்த்தக்கால் வந்துட்டு வீட்டில் எல்லாம் ஊண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து தாலி சேலை எடுக்கிறதுக்காக ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. சரி லஞ்சை வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம போயிடலாம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுன்றதுக்காக லஞ்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் ஆரியாஸுக்கு தான். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாரீ எடுக்க கிளம்பலாம். என்னம்மா எங்க சாப்பாடை காணோம், சாப்பாடை காணோம். அந்த வைக்கிறாங்க. என்ன உனக்கு வராம இருக்கு சோறு? ஏய் பிரதி அடி வாங்கிட்டு போயிடாத. வாங்கிட்டாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா முகூர்த்தக்கால் எல்லாம் ஊண்டிட்டு பொண்ணுக்கு தாலியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் முகூர்த்த பட்டு எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா சரணா ஸ்டோர் தான். சரி லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு. ஹெவி பசி, உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கடைக்கு போகலாம். பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கத்தில் இருந்தால் அவரால் வந்துட்டு சாப்பிடவே முடியல. இருந்தாலும் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பட் கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் சரியான ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஆமா, ஆரப்பாளை வரையும் பஸ் இருக்கு. பாருங்க உருண்டுக்கிட்டு தான் வர்றாங்க. சே
யார் யாரும் பிடிச்சதோ தனியாக இருக்கு. அப்படியா? கான்ட்ராஸ்டா கிரீன் கலரு ப்ளவுஸ்ல ஒர்க் பண்ணது செம்மையா இருக்கும். கான்ட்ராஸ்ட் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா சேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகூர்த்தப்பட்டு வந்து அரக்கு கலரில் எடுப்பாங்க, இல்லைனா சிகப்பு கலரில் எடுப்பாங்க. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கலாமேன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஃபுல்லாக அரக்கு கலரில் பார்த்துட்டு ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக தனியாக வந்துட்டு க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம், நல்லா இருக்குன்றதுக்காக சூஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனுக்காக சாரீஸை வந்துட்டு கொஞ்சம் வச்சு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சாரீ மட்டும்தான் எடுத்தோம், ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி தனியாகவே வாங்கிட்டோம் நாங்கள். பாருங்கடா, இது நல்லா இருக்கா? இந்த மாங்காய் நீங்க கேட்ட கலருமா? எத்த ஆமாம், கான்ட்ராஸ்ட் உங்கள் அம்மாவே வேணான்ட்டாங்க. டென்ஷன் ஆகுது. இப்படி திரும்பி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து சாரீ எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு தான் குயிக்காக வந்துட்டு மாப்பிள்ளைக்கு தான் வந்துட்டு முடிஞ்சிச்சு. பொண்ணுக்கு சாரீ எடுக்கவே ரொம்ப டைம் ஆச்சு. சேலையை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்துட்டு பொறுமையாக தான் எடுப்பாங்க, சொல்லவே தேவையில்லை. பொண்ணுக்குன்றப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்தோம். பட் வந்துட்டு சூப்பரான கலரில் நீட்டாக எடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஆரி ஒர்க் பண்ணி தான் வந்து ரெடிமேடாக தான் எடுத்துக்கிட்டோம், நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சாரீஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். கல்யாணத்துக்கு சாஃப்ட் சில்க் வந்துட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக அந்த செக்ஷன் வந்துட்டு போயிருந்தோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட் சில்கில் தான் வந்துட்டு நான் எனக்கு வந்து சாரீ எடுத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. இதை போய்
எடுக்கலாம்ல அதை. மழை அடிச்சு ஊத்துதான் வெளியில. என்னையா வேணும்? இது அழகா இருக்கா? ஏப்பா இங்க அழகா இருக்கு. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு 4க்கு. நீ அங்க பாத்துக்க. கரகரன்னு சுத்தி விடுங்க விளையாட்டு. மாடு குதிக்கும்ல அப்புறம். குதிக்க அந்த இப்படி இப்படி ஆடு. மாடு குதிக்கும். ஏ கைய விடாத கைய விடாத. நீ என்ன பண்றமா? அது அவசரம் இல்ல. கீழே விழுக மாட்டியா? நடிப்பு அத்தை எல்லாம் பிடிச்சிக்க எல்லாம் பிடிச்சிக்க இப்படி பிடிச்சிக்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. வெளியே வர்றதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. நைட் டின்னரும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புனோம். சரணா ஸ்டோருக்கு வெளியே வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளாட்றதுக்கு போட்டிருந்தாங்க. பாப்பா வந்துட்டு ஏறணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தா. ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டா. ஸோ இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிரதீஷ் கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவன் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.